விருதுநகர் மாவட்டத்திலேயே எங்கள் ஊர் தான் ராணுவத்தில் அதிக பேர் இருக்கும். அந்த டோர் என்ட்ரன்ஸ் ஆகி டோரில் வச்சு உடைச்சிட்டு நாங்கள் பின் வாங்கின பிறகு டெரரிஸ்ட்டை போய் அட்டாக் பண்ணி பிடிச்சாங்க. நடக்கும் ரோட்டில் போகிறவங்க கூட இதாகி போயிடறான். ஆனால் ஆர்மிக்கு போனால் நம்ம இதாகிடுவோம் அப்படிலாம் பயப்படக்கூடாது. ஆர்மிலேயே எல்லாம் ஒன்று தான் நடக்கும். சமீபத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளிவந்த அமரன் திரைப்படம் வெளியாகி ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ராணுவ வீரர்கள் பற்றி. அதாவது படத்தை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த படத்தோட ரியல் ஹீரோவான முகுந்த் வரதராஜன் அவர்கள் பத்தி பேசுறாங்க. ஆனா படத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தோட முக்கிய கருவா இருக்க ஒரு ராணுவ வீரன் எப்படி தன்னோட குடும்பம், நட்பு வட்டாரங்கள் இந்த மாதிரியான எமோஷன்லாம் கலந்து அதை தொடர்ந்து வேலைக்கு போறான், நாட்டுக்காக போறான் அப்படிங்கிறதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வேலைக்காக நம்ம வெளியூர் போனாலே கொஞ்ச நாளே வீட்டை தேட வச்சிருவோம். அந்த அளவுக்கு ஹோம் சிக் எல்லாருக்குமே வரதான் செய்யும். அப்படி இருக்கும்போது ஆர்மியை வேலை செய்யறது எந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல குழந்தைங்களோட விருப்பப்படி அவங்க எந்த வேலைக்கு வேணா போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா ஆர்மின்னு வந்தா மட்டும் ஒரு சின்ன தயக்கம் காட்டுதான் செய்வாங்க. இதுதான் அமரன் படத்துலயுமே ஒரு அந்த அம்மா கேரக்டர்ல காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த தயக்கம் எதுவுமே இல்லாம வீட்டுக்கு ஒரு ராணுவ வீரரை கொடுத்துட்டு இருக்கு இந்த ஒரு கிராமம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு அழகிய கிராமம் தான் பெருமாள் தேவன்பட்டி. இந்த கிராமம் தான் பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இளைஞர்களை அதிக அளவுக்கு ஆர்மிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த கிராமத்தை ராணுவ கிராமம்னு சொல்றாங்க. சுபதார் முத்துராக்கன் பெருமாள் தேவன்பட்டி. நான் எம்இஜியில் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். இடையில எடுத்து என்எஸ்ஜியில் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். அப்புறமா ஆர்ஆரில் ராஷ்ட்ரிய ரைபிளில் பாம் ஸ்குவாட் இன்ஸ்ட்ரக்டராக ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் ஆர்ஆர் ராஷ்ட்ரிய ரைபிளில். பொதுவாக பெருமாள் தேவன்பட்டியில் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் ஒரு ஆர்மியில் 16 பேரோ 17 பேரில் இங்கிலீஷ்காரங்க பீரியடில் இருந்துட்டாங்க. அந்த பீரியடில் மேஜர் அந்த பீரியடில் இருந்து போனவர் தான் மேஜர் பெருமாள். எப்படி மேஜர் பண்ணால் ரிக்ரூட்டாக சேர்ந்து இங்கிலீஷ்காரன் பீரியடில் கமிஷன் ஆகிட்டு லெப்டினன்ட்டு, கேப்டனு, மேஜர் வரைக்கும் இருந்தார். அவர் பெருமாள் தேவன்பட்டியில் நிறையா வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஆர்மியை பற்றி சொல்லி கொடுத்து ஆர்மியில் சேர்த்து விட்டார். அதை தொடர்ந்து நிறைய ஆர்மியில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவ கிராமம் மட்டும் இல்லை, இந்த ஊரை எல்லாருமே குட்டி பஞ்சாப்னு அப்படின்னு அழைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்திய ராணுவத்தில் பஞ்சாபோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு சின்ன கிராமமாக இருந்து பஞ்சாபை போலவே அதிகமான ராணுவ வீரர்களை அனுப்பிட்டு இருக்கனால இந்த கிராமத்தை எல்லோருமே குட்டி பஞ்சாப்னு அழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்னு எடுத்து ஒரு 27 பேர் சர்வீஸில் ஆர்மியில் இருக்கிறாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இப்படி இருக்கிறாங்க. பாராமிலிட்ரி போலீஸில் 37 பேர் இருக்கிறாங்க. ரிட்டையர்டு 18 பேர் இருக்கிறாங்க. எக்ஸர்விஸ்மென் ரிட்டையர்மெண்ட் 206 பேர் பென்ஷனர் இருக்காங்க. 18 விடோஸ் இருக்காங்க. அந்த எக்ஸர்விஸ்மென் எக்ஸ்பைர்ட் ஆனவங்க இருக்காங்க. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆள் ஆர்மியில் போகிறத பார்த்து நமக்கும் ஆர்மி போகணும், இந்த ஆர்மியில் சர்வீஸ் பண்ணணும், இந்த ஆர்மியில் சர்வீஸ் பண்ணணும், பார்டரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே. இந்த மாதிரி இன்னும் கூட பெருமாள் தேவன்பட்டி என்றைக்குமே ஆர்மிக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்க. படிக்கிறதை விட ஆர்மிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முன்னாடி இருக்கவங்களை பார்த்து பின்னாடி காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு அவங்க ரன்னிங் போகணும், பாடியை பில்டப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸாமுக்கு தயாராகுங்க. ஆர்மிக்கு சேர்றதுக்கு வில்லிங் ஆகிட்டு சொந்தமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு பசங்களே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு செய்கிறாங்க. 24 வருஷம் பண்ணேன். அதுக்கு காட்டுக்குள்ளே போவோம். அது இந்த ஒரு ரோட்லாம் போகாது. இந்த ஊரில் குட்டி பஞ்சாப் 8 மைல் இவ்வளோ பெரிய பீலிங் பித்தளை இங்கே அடித்தானா அங்கே அட்டம்பிலுக்கு போயிடும். அவ்வளோ தூரம் 15 கிலோமீட்டரு, 20 கிலோமீட்டரு, 30 கிலோமீட்டரு, 45 கிலோமீட்டர் ரேஞ்சு. கீழே காலாட்பட்டை அடைஞ்சான்னா இங்கேருந்து அடிப்பான். 15 கிலோமீட்டர் விழுந்துக்கிட்டே இருக்கும். கீழே ஆர்மி மூவ் ஆகிட்டே போவான். எப்போ ஸ்டாப் பண்ணோன்னா ஸ்டாப் ஆயிரும். அப்போ அட்டாக் சார்ஜ் ஆகும். இந்தியன் ஆர்மிக்கு இந்தியாவுக்கு சேவ் பண்ணுங்கிற மனப்பான்மையோடு இந்த பெருமாள் தேவன்பட்டியில் இருக்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ கேஷுவாலிட்டி நடந்திருக்கு. இந்த ஸ்ரீலங்காவில் இந்தியன் கீப்பிங் ஃபோர்ஸ் போயிட்டு கூட கைகால ஊனமுட்டாயிட்டு வந்தாங்க. ஆர்மியில் எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. எதுக்குமே அவங்க பயப்படுறதில்ல. போகணும், இந்தியாவுக்காக போகணும் அப்படிங்கிற இந்த ஊரில் பின்வாங்கிறதில்ல. அந்த மாதிரி தைரியத்தோடு இருக்கிறாங்க. ஆர்மியில் எங்கள் பசங்க எனக்கு 3 பையங்க. ஒரு பையன் இங்கே சிவிலில் வேலை பார்க்காப்புல. 2 பேரும் ஆர்மியில் இருக்காங்க. ஒருத்தன் துணை இராணுவப்படை, ஒருத்தன் இராணுவப்படை அப்படி சர்வீஸ் பண்ணோம்.
நெக்ஸ்ட் நாங்கள் சர்வீஸில் ரொம்ப கஷ்டமான இன்னல்கள்லாம் அனுபவித்தோம். பசங்களை அவங்க படித்தா ஒரு பையன் வந்து டிகிரி முடித்தான், பிகாம் முடிச்சுட்டு அவன் மிலிட்ரி தான் போகிறேன்ட்டான், மிலிட்ரிக்கு அனுப்பிச்சாச்சு. இன்னொரு பையன் டிப்ளமோ முடிச்சுட்டு அவன் வந்து துணை ராணுவ படையில் இருக்கான், இப்போ ஆன் டியூட்டியில் சர்வீஸில் இருக்கான். ஆமாம், கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். கஷ்டம்னு தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து படிக்க தான் சொன்னோம். இருந்தாலும் அவங்க படித்த படிப்புக்கு சிவிலில் வேலை கிடைக்க மாட்டேங்குது. சிறுநகரில் எங்கள் யூனிட் இருக்கும்போது இந்த மாதிரி டெரரிஸ்ட்டு ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒன்று அந்த இதில் வந்து நாங்கள் இன்ஜினியர் பார்ட்டி 110 எப்போயுமே கூட இருப்போம். அதில் நான் டோர் பிரேம் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு டோர் பிரேம் பாம்பு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் கிராவலில் போய் மலையில் அந்த டோர் என்ட்ரன்ஸ் ஆகி டோரில் வச்சு உடைச்சிட்டு நாங்கள் பின் வாங்கின பிறகு டெரரிஸ்ட்டை போய் அட்டாக் பண்ணி பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் நிறையாவே அட்டன் பண்ணியிருக்கேன். மெயினாக 200 மீட்டர் கிராவலில் போய் உடைச்சது அந்த இடம் தான். மற்றபடி இந்த ஊர் ஃபுல்லாக பெருமாள் தம்பட்டி ஃபுல்லாக மினிமம் ஒரு 250 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர்ட் பர்சன் இருக்கும். இப்போது சர்வீஸில் 10-30 பேருக்கு சர்வீஸில் இருக்காங்க, துணை ராணுவ படையிலும் இருக்காங்க, இங்கே ஆர்மிலையும் இருக்காங்க, அடுத்து போலீஸ்லேயும் இருக்காங்க, வாத்தியார் இருக்காங்க. ஆனால் ஆர்மி தான் அதிகம். இந்த எங்கள் கிராமம் வந்து தமிழ்நாட்டின் குட்டி பஞ்சாப் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி பெருமாள் தம்பட்டி இந்த விருதுநகர் மாவட்டத்திலேயே எங்கள் ஊர் தான் இராணுவத்தில் அதிக பேர் இருக்கும். அதனால் எங்களுக்கு ஆர்மி பற்றி ஒன்றும் கவலை இல்லை. எல்லோரும் நல்லா ஹோல்டாக சர்வீஸ் பண்ணிட்டு நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஆர்மியில் 1-2 பேருக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷனில் பெரிய ஆப்ரேஷன் அட்டன் பண்ணும்போது 100ல் 1-2 ஏதாவது ஆகத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. எங்கே போனாலும் நம்ம நடக்கும். ரோட்டில் போகிறவங்க கூட இதாகி போயிடறான். ஆனால் ஆர்மிக்கு போனால் நம்ம இதாகிடுவோம் அப்படிலாம் பயப்படக்கூடாது. ஆர்மிலேயே எல்லாம் ஒன்று தான் நடக்கும். நம்ம டியூட்டியை கரெக்டாக செஞ்சால் எதுவுமே தவறு நடக்காது, நல்லபடியாக வந்துடுவோம்.